சேகரே, தம்பி சேகரே. என்னக்கா? ஏலே, நாலு பேர்ட்ட விசாரிச்சு சொல்லின்னு சொன்னியே, விசாரிச்சியா இல்லையாலே? விசாரிச்சிட்டேன்க்கா. விசாரிச்சிட்டு நீயே வச்சுக்கிட்டா போல்க. உடனே வந்து சொல்லுன்னு சொன்னீங்களே. ஏக்கா மறந்துட்டேக்கா. என்னல விசாரிச்சா? என்ன சொன்னாவே? ஏக்கா அவராது 2500 ஸ்கொயர் ஃபீட் கட்டறதுக்கு தான் 50 லட்சம் ஆகும் சொல்லிருக்காரு. இன்னொருத்தட்ட கேட்டா 2000 ஸ்கொயர் ஃபீட் கட்டறதுக்கு 50 லட்சம் ஆகுங்க இருக்கா. ஏ அம்மா அப்படியே சொன்னாரு? ஆமாக்கா, விலைவாசிலாம் ஏறி போச்சா. நான் 10-15 லட்சத்துக்குள்ள முடிக்க முடியுமான்னு கேட்டனே. அதுக்கு வேணா ஒரு பெட்ரூம் வச்சு சிம்பிளா ஒரு சின்ன வீடு கட்டலாம்னு சொல்லியாக்கா. ஏலே, இங்க பெய்ற மழைக்கு மாடியில வீடு கட்டலாம் இருக்க முடியுமா? இப்ப 2-3 வருஷமா பாத்துட்டு தானே இருக்கா, தண்ணி வந்துச்சா இல்லையா? ஆமாக்கா, அதான் நானும் சொன்னேன். மாடியில சேர்த்து கட்டனா ஒரு 20-25 ஆகும் சொல்லியாக்கா. அதுவும் சிம்பிளா கட்டறதுக்கு தான். ஏ அம்மா, சிம்பிளா கட்டக்கே 25 லட்சம் ஆயிருமாமே? ஆமாக்கா, நான் வர சொன்ன அந்த இன்ஜினியரே எவ்வளவு பரவாயில்லை. அவர்ட்ட வேணா என்ன கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி பாப்போம். ஏலே, அவன் 50க்கு ஒத்த பைசா கூட குறைக்க மாட்டேன், கூட்டிட்டு வேணா போறேன்னு சொல்லியா. எங்க இருந்து குறைச்சு பேசி பாக்க? இல்லக்கா, நானும் மாமா வேணா பேசி பாப்போம். வருமா பேசி பாரு. மாமாயும் வர சொல்லிருக்கேன், அவியலும் செத்த நேரத்துல வந்துருவாவே. சரிக்கா, வீடு கட்டிடலாம்க்கா, கவலைப்படாதே. தம்பி சேகரு, 50 லட்சம் பெரட்டியது சாதாரண விஷயமா? என்னால பெரட்டிடலாம், கட்டிடலாங்க. ஏக்கா, ஏதாவது பண்ணி கட்டுவோம்க்கா. லோன் வாங்கியாவது கட்டுவோம். நீ ஆசைப்பட்டுட்டா. லோனா? கடனால? ஆமாக்கா, பேங்க்ல போய் கடன் கேட்டா கூட தருவாங்க. ஏலே, கடன் வாங்கியது சிலுப்பால மூலம்பட்ட பாடு உனக்கு தெரியாதோ? என்ன கடன் வாங்கினால தான் கூடாரத்துல கிடக்கல்வேன். வீட்டை மீட்டேக்கு ரூபாய் இல்லாம ஒருவத்தட்டியே கடன் கேட்டு தெரியல்வேன். அந்த நிலைமை நம்மளுக்கு வரணும்னு சொல்ல வரியோ? ஏக்கா, இது அது இல்லக்கா, நம்ம பேங்க்ல வாங்குவோம். பேங்கோ எங்கேயோ எல்லா இடத்துல வட்டி தானே வாங்குவாங்க. இங்க பார் தம்பி சேகரி, நம்ம குடும்பத்துக்கு இந்த வட்டி கட்டியதுல ஆவாது. அப்ப நம்மள அப்படி வளர்க்கல. நம்மளும் இத்தனை வருஷம் 10 பைசா கடன் வாங்கினே கிடையாது. ஏதோ நீ சொன்னீன்னா காரை டீவ்ல வாங்கியிருக்கு, அதையும் உன் சம்பளத்துல அடைக்கேன்னு சொன்னதுனால தான் வாங்கியிருக்கு. இல்லனா அது கூட வாங்கிருக்கு நான் சம்மதிச்சிருக்க மாட்டேன். ஏக்கா, அதெல்லாம் முடிஞ்சிருக்கா, நீ அதை பத்திலாம் கவலைப்படாத. இந்த லோனை நம்ம யார்ட்ட வச்சு வாங்குவோம்? ஏலே, கடனே வேண்டாம். நம்ம கையில என்ன காசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கட்டிக்கிடுவோம். அது சிம்பிளாவோ பெருசாவோ கையில இருக்க பணத்துக்கு தகுந்த மாதிரி தான் வீடு கட்டணும். தம்பி சேகரி, அந்த குழந்தை நம்ம வீட்டை இடிச்சுட்டால, அதால இப்ப கட்ட போறல அந்த இடத்துல இந்த வீட்டை அவதானே இடிச்சா. ஆமாக்கா, நீ அப்படிதான் சொல்லிட்டு இருந்தா. நான் சொல்லிக்கிட்டு இல்ல, உண்மையதான் சொன்னேன். அவதான் இடிச்சா, என் கண்ணால பார்த்தேன். அந்த ரோசா பக்கமும் அங்கதான் நின்னுட்டு இருந்துச்சு, பாத்துச்சு. அதனால அந்த வீட்டுக்கான ரூபாய் ஏன்னா அந்த குழந்தைகிட்ட கேட்டிருக்கேன். அவ என்னால எப்படி தர முடியும், நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொன்னா. ஆமாக்கா, பேபி மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நீ எதுக்கு அவட்ட போய் கேட்டா? ஆமால, நீ பெரிய தர்ம பிரபு. அப்படியே எல்லாருக்கும் தட்டி தான வச்சுட்டு உட்கார்ந்துரு தெருவுல போய். அவ செஞ்ச தப்புக்கு தண்டனை அதான். எப்படி நம்ம வீட்டை இடிக்கலையாட்டு கேட்காம இடிக்காதன்னு சொல்லிட்டு நிக்க புல்டோசரை விட்டு இடிச்சிட்டு போறா. அதனால அதுக்கான ரூபாய் அவ தான் தரணும். நான் அவட்ட சொல்லியாச்சு 20 லட்சம் கேட்டிருக்கேன். அவ தராட்டியும் மாணிக்கம் தருவாரு. ஏக்கா, மாணிக்கம் என்னண்ணா? சாமிக்கார வீட்டை திருப்பி தரேன்னு சொல்லிருக்காரே. எந்த சாமி குடுக்காரோ குடுமி குடுக்காரோ எனக்கு தந்தே ஆகணும். முதல்ல எனக்கு தந்துட்டு வேற யாருக்கு வேணாலும் கொடுத்துட்டு போட்டோம். குழந்தைகிட்ட கேட்டு சொல்லுன்னு சொல்லியிருக்கேன், அவ பதில் சொல்லுவா. 20 லட்சம் ரூபாய் எப்படியாவது மாணிக்கத்திட்ட இருந்து நான் கண்டிப்பா வாங்கிடுவேன். அப்புறம் 10 லட்சத்தை என் புருஷன் தாரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியேக்கா, மாமா தாரேன்னு சொல்லிருக்காரா? அப்ப 30 லட்சம். ஏல, மாமாட்ட 10 லட்சம் தான் இருக்கு. அந்த கிழவிட்ட ஏகப்பட்ட லட்சங்கள் இருக்கு. அதை வாங்கிட்டு வந்தா அவர் ஒத்தையில வீட்டை கட்டி தந்துட்டு போயிருவாரு. அந்த கிழவி கண்டிப்பா தராது. அதனால 20 லட்சம் நம்ம எப்படியாவது பரட்டி ஆகணும். அதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு வழி சொல்லு தம்பி சேகரி. ஏக்கா, அக்கவுண்ட்ல ஒரு 5 லட்சம் கிடக்குதுலக்கா, அதை எடுத்துடலாம். தம்பி சேகரி, அதுவும் கல்யாணத்துக்காக போட்டு வச்சிருக்காது, எடுக்கக்கூடாது. கல்யாணம் வரும்போது அப்புறம் திண்டாடிட்டு கிடக்கணும். ஏக்கா, அதெல்லாம் சமாளிச்சிடலாம்க்கா. நான் என்ன நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்க போறேன். முதல்ல வீட்டை கட்டுவோம்க்கா, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு சேர்த்துக்கலாம். ஏன் நாளைக்கு தம்பி கல்யாணம் வச்சா நீ 5 லட்சம் தந்து உதவ மாட்டியா? தம்பி சேகரி, என்ன போய் இப்படி பேசிவிட்டா? நான் வேற நீ வேற இல்ல பூ. உன்னோட எல்லா விஷயத்துல நான் அக்கா கூடவே இருப்பேன் பூ. அக்கா தனியா வீடு கட்டினே தவிர உன்னையும் அம்மையும் விட்டுட்டு போக மாட்டேன் பூ. அக்கா உன் கூடவே தான் இருப்பேன் பூ. உனக்கு எல்லா உதவியும் செய்வேன். உன் கல்யாணத்தை ஜாம்னு நானும் மாமாவும் முன்னாடி நின்று நடத்துவோம் பூ. அப்புறம் எனக்கு 6 ரூபாய் தேவையில்லை, நீங்க 2 பேரும் நின்னாலே போதும். கல்யாணம் ஜாம் நடக்கும். அந்த 5 லட்சத்தை எடுத்துருவோம், மொத்தம் 35 வருதுல்ல. சரிப்பு தம்பி சேகரி, 35 லட்சம் ஆச்சு, என்ன 15 லட்சத்துக்கு என்னப்பு பண்றது? ஏக்கா, அதுக்கு தான் சொன்னேன், லோன் போட்டுருவோமானே. தம்பி சேகரி, வேண்டாம் பூ. லோன் போட்டா நம்ம தான் அடக்கிக்க கஷ்டப்படணும். அதனால வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லி பெறட்டுவோம். ஏக்கா, வேற எந்த வழியும் இல்லக்கா. காசு வேணும்னா இடத்த அடமான வச்சு லோன் தான் வாங்கணும். அது வேண்டாம் தம்பி சேகரி, இந்த சாமி நிலைமை தான் வரும். அவ எப்படி கூடாரத்தை போட்டுட்டு ரோட்ல உட்கார்ந்துருக்க பத்தியா? அதனால அகலக்கால வைக்க கூடாது பூ. நம்ம பேசாம 35 லட்சத்துக்கே வீடு கட்டிடுவோமா? சரோஜா, அம்மா நகை இருக்குல்லம்மா, அதை வேணா தாரே, அதை வச்சு வீடு கட்டுமா. ஏமா, வா நகை வாண்டே இருக்கட்டும்மா. சரோஜாம்மா, நான் என்ன நகையா எப்ப பார்த்தாலும் போட்டுட்டு சுத்தியே. உங்க அப்பா போன பிறகு ஒத்த நகை போடுறது இல்ல, வச்ச இடத்துல அப்படியே இருக்குது. அதை வேணா எடுத்து வித்துறமா.
ஒரு 20-25 பவுன் வித்தா போதும், உனக்கு தேவைக்கு ரூபா கிடைச்சிரும். நீ எதுக்காக ஒருத்தர்ட்டையும் கேட்டுட்டு இருக்கணும்? கடன் கிடன்லாம் வாங்க வேண்டாமா? ஏமா நானும் தம்பிகிட்ட அதை தான் சொல்லிட்டு இருக்கேன், கடன் வாங்க வேண்டாம் நீ. சரிம்மா, அம்மா நகையை தாரேன், அதை வச்சு ஏதாவது பண்ணு. அடமான வை, இல்லைன்னா வித்துருமா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்கிட்ட இருக்கும்போது அம்மைக்கு வாங்கித்தா, இல்லைனா உங்ககிட்ட அம்மா கேட்க போறதும் கிடையாதுமா. நம்ம வீட்டை தானே நீ கெட்ட போற. நாளைக்கு உனக்கும் தம்பிக்கும் நிரோஜாக்கும் தான் இந்த 10 வீடும். அதனால இந்த நகைலாம் ஒன்றும் பெருசு இல்லைம்மா, நீ வச்சு என்ன வேணாலும் பண்ணு. பாத்தியம்மா, தம்பியே இப்படி சொல்லிட்டான். நிரோஜாட்ட கேட்டாலும் இதேதாம்மா சொல்லுவா. நீயே ரூபா இல்லைன்னு வருத்தப்படியா? இருக்கத வச்சு வேலையை ஆரம்பிமா. பத்தாததுக்கு நகையை வித்துக்கிடலாம், சரியா? சரிம்மா. நான் கூட நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வீடு கட்ட முடியலையேன்னு வருத்தப்பட்டு இருந்தேன். ஆனா தம்பி அவனுக்கு கல்யாணத்துக்கு நீ வச்சிருந்த ரூபாயை தாரேன்னு சொல்லியா, நீ என்னடா என் நகையை தாரேமான்னு சொல்லியா? எனக்கு இப்படி ஒரு தம்பி அம்மா கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணுமா? எனக்கு இனி ஒரு கவலையும் இல்லை, சந்தோஷமா என் வீட்டு வேலையை ஆரம்பிப்பேம்மா. இன்னைக்கு உன் மர்மை வரவ பேசிட்டு சீக்கிரமாவே அஸ்திவாரம் போட்டுருவோம். சரிம்மா சரோஜா. சரோ, எங்க வந்துட்டீங்களா? வாங்க உள்ள வந்து உட்காருங்க. ஆமா, வீடு கட்டக்கு பணம் எடுத்துட்டு வந்தீங்களா? சரோ என்னோட அக்கவுண்ட்ல தான் இருக்கு. சரிங்க, உட்காருங்க. மாப்பிள வாங்க, மாப்பிள உட்காருங்க. இருங்க மாப்பிள, நான் போய் காபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்க தே. ஏமா, காபி ரொம்ப ஆத்திராத, நல்லா சூடா தான் குடிப்பாவே. சூடா கொண்டு வாமா. சரோ இருக்கட்டும், கொஞ்சம் ஆத்தினாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லங்க, எங்க அம்மா நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க மாதிரியே ஆத்தி எடுத்துட்டு வந்துருவா. அதுக்கு தான் சொன்னேன், நீங்க உட்காருங்க. சரி சரோ, இப்ப எதுக்கு 50 லட்சத்துக்கு வீடு கட்டணும்? நம்மளுக்கு வீடு அங்க இருக்கு, உங்க தம்பி அம்மா இருக்கிறதுக்கு இங்க வீடு இருக்கு. இது மட்டும் இல்லாம 10 வீடு இருக்கு. ஏங்க, மொத்தமே 10 வீடு தான், அதுல ஒண்ணு இடிஞ்சு போச்சு. இடிஞ்சு போன வீட்டை தான் இப்ப கட்ட போறோம். சரி சரோ, இப்ப எதுக்கு அவ்வளவு அவசரமா அந்த வீட்டை கட்டணுங்க? ஏங்க, அதான் நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்துட்டீல்ல, நம்ம எல்லாரும் அந்த வீட்டுல வாழ்றது தான். சரோ, நான் நினைச்சா வெளிநாட்டுக்கு போயிருவேன். நான் என்ன வேலையை விட்டுட்டா வந்திருக்கேன். நான் இங்க வந்தாலும் என்னோட வேலையை செஞ்சுட்டு தானே இருக்கேன். திடீர்னு வர சொல்லி கூப்பிடுவாங்க, நான் போக வேண்டியிருக்கோம். ஏங்க, நீங்க வெளிநாட்டுக்குள்ள ஒண்ணு போக வேண்டாம், என் கூடவே இருங்க. உங்களுக்கு என்ன வேலை வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். சரோ, நான் செய்யற வேலையை உன்னால வாங்கி தர முடியாது. சும்மா இப்படி எல்லாம் விளையாடாது சரோ. இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? இப்போதைக்கு வீடு வேண்டாம், நீ கொஞ்ச நாள் கழிச்சு கட்டலாமே. இங்க பாருங்க, வீடு எப்ப கட்டணும் எப்ப கட்டக்கூடாது நீங்க சொல்லண்டா. எங்க அம்மைக்கு 10 வீடு இருந்துச்சு. ஒரு வீடு ஒரு பிரச்சனையால இடிஞ்சு போச்சு. அந்த வீட்டை இப்ப கட்டி ஆகணும். அதுக்கு தான் உங்ககிட்ட ரூபாய் கேட்டுக்கு தர முடிஞ்சா தாங்க, இல்ல தர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. சரோ கோவப்படாது சரோ. என்ன, அங்க வந்து உங்க வீட்ல நிம்மதியா இருக்கலாம்னு வந்தேன். அங்க உங்க அம்மா தொல்லை தாங்க முடியல. இங்க வந்து என் கூட இருங்கன்னு சொன்னா மாமியார் வீட்ல வந்து நான் தங்க மாட்டேன், கௌரவம் பாதிச்சிருங்கிறிய. அதுக்கு தான் தனியா வீடு கட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த வீட்லயாவது உங்க கௌரவம் பாதிக்காது, நம்ம நிம்மதியா இருக்கலாம்ல. உங்களுக்காக தான் வீடு கட்ட போறேன். ஒழுங்கா நீங்க என் கூட வந்து இருக்கணும். இதுக்கு மேல உங்ககிட்ட சொல்லிக்க ஒண்ணும் இல்ல. சரி சரோ, வாரேன். முடிஞ்ச இன்னொரு 10 லட்சம் சேர்த்து தாங்க. சரோ, 10 லட்சம் மட்டும் தான் இப்ப தர முடியும். மீதியும் கொஞ்சம் என் செலவுக்கு தான் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துட்டா அப்புறம் என்கிட்ட ரூபாய் இருக்காது சரோ. எங்க அம்மா ஏதாவது அவசரத்தை கேட்டா கூட கொடுக்க முடியாது. எங்க அம்மையும் அங்க இருக்க வீட்டை கட்டணும்னு சொல்லிட்டு இருக்கா. அதானே சொல்ல ஆரம்பிச்சிட்டாவல, நான் இங்க வீடு கட்டியே சொல்லிட்டீங்களோ? இல்ல சரோ, நான் இதை பத்தி பேச கூட இல்ல, எங்க அம்மா தான் சொல்லிட்டு இருந்தா. எப்படியாவது உங்க அம்மைக்கு இங்க இருந்து காத்து அடிச்சிருக்கா, அதனாலதான் வீடு கட்ட நீ கனவு காண ஆரம்பிச்சிட்டாவ. இல்ல சரோ, அது ஓடு போட்ட வீடு இல்ல, மாடி வீடு கட்டணும்னு சொல்லிட்டு இருக்காவ. இங்க பாருங்க, அங்கெல்லாம் இப்போ வீடு கட்டாண்டா. நான் தான் இங்க வீடு கட்டி இல்ல, வேணா உங்க அம்மையை வந்து இங்க இருக்க சொல்லுங்க. உங்க தங்கச்சிக்கு நல்ல ஒரு மாப்பிளைய பார்த்து கட்டி கொடுத்துடலாம். உங்க அம்மா நம்ம கூட வந்து இருந்தாவனா இந்த ஊர்ல இருந்தா நான் சமாளிச்சுக்கிடுவேன். இங்க என்ன கிடைக்கும் என்ன வாங்கலாம்னு எல்லாம் எனக்கு தெரியும். என்கிட்ட இங்க இருந்தா ரூபாயும் இருக்கும். அங்க வந்தா என்கிட்ட ஒத்த பைசா இருக்க மாட்டேங்க. உங்க அம்மாட்ட தான் காலில் உள்ள வேண்டி இருக்கு. உலகத்துல இல்லாத ஊர்ல இருக்க மாதிரி இங்க அது கிடைக்காது, இங்க அது கிடைக்காதுங்க. இந்த ஊர்ல எனக்கு எல்லாமே கிடைக்கும். வேணும்னா உங்க அம்மையை வந்து நம்ம கூட இருக்க சொல்லுங்க. சரி சரோ, முதல்ல வீட்டை கட்டி முடியும், அதுக்கப்புறம் யோசிப்போம். இங்க பாருங்க, தினமும் வந்து வீட்டை எப்படி கட்டியாவும் நீங்க தான் பார்க்கணும். சரோ, எனக்கு வேலை இருக்கு, அதெல்லாம் வந்து பார்க்க முடியாது சரோ. நீ எல்லாத்தையும் பாத்துக்க, அதான் சேகர் இருக்கான்ல. சேகர் இருக்கா, அதனால அவன் தான் வேலைக்கு போவான். நீங்க வந்து பார்த்தாதான் நம்ம வீட்டை எப்படி கட்டியான்னு உங்களுக்கு புரியும். இந்த வீட்டுல நம்ம வாழன்னு ஒரு எண்ணமும் வரும். நீங்க பாட்டுக்கு அங்க இருந்துட்டா என்ன அர்த்தம்? சரோ, எப்பயாவது டைம் கிடைக்கும்போது வாரேன் சரோ. டைம் கிடைக்கும் போதெல்லாம் எப்ப பார்த்தாலும் வந்துட்டு போங்க. நம்ம பிள்ளைகள் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுது. அப்பா கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுது. அதுவ கூட இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா?
சரோ எனக்கு தான் ஆசை இருக்கு. நம்ம பிள்ளைகள் கூட 2 நாள் இருக்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அவங்க கூட இருக்கணும், பேசணும், பழகணும் எனக்கும் ஆசை இருக்கு சரோ. என்னால வந்து இங்க இருக்க முடியாது, தங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. தங்காட்டியா அப்பப்ப வந்துட்டா போங்க. உங்க மாமா பத்தி உனக்கு தெரியாதுல. எப்ப பாரு நீ டென்ஷன் பண்ணி பாக்குற ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இருக்காவ. அதான் கோவமா பேச வேண்டியிருக்கு. எனக்கு மட்டும் வீட்டை என்ன கோவமா பேசன்னு வேண்டுதல. சந்தோஷமா பேசணும், சிரிக்கணும், விளையாடணும் தான் நானும் ஆசைப்படுறேன். கூட வந்து 10 நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்கவளே. சரோ அப்படின்னா பிள்ளைகளை கூட்டிட்டு எங்கேயாவது டூர் போயிட்டு வருவோமா? என்னங்க சொல்றியா? நீங்களும் நானும் மட்டுமா? நம்ம பிள்ளைகளையும் கூட்டிட்டு போவோம் சரோ. அப்படியே பக்கத்துல எங்கேயாவது போயிட்டு வரலாம். ஆமா, உங்க கூட வந்தாச்சுன்னா உங்க அம்மா கூப்பிட்டா நீ பாதியில நீ விட்டுட்டு வருவீங்களே. அப்படிலாம் போக மாட்டேன் சரோ. பிள்ளைகள் இருக்கும்போது எப்படி விட்டுட்டு போவேன்? வேணா எங்க அம்மையும் தங்கச்சியும் கூட கூட்டிட்டு வரேன். சுத்தம். அப்ப எத்தனை நாள் போறோமோ அத்தனை நாள் பட்னி தான் கிடக்கணும். நீ அப்படி நினைக்க சரோ, நான் தான் கூட வரேங்களா. அங்கேயும் கூட தானே இருந்தியா? உங்க அம்மா பேசுறதெல்லாம் பாத்துட்டு தானே இருந்தியே. சரி சரோ, டூர் போலாமா வேண்டாமா யோசிச்சு சொல்லு. சாயங்காலம் பிள்ளைகள் வரும், அது வரைக்கும் இங்கே இருங்க. அதோட பேசிட்டு டூருக்கு போவோம். சரோ அவ்வளவு நேரமா? அவ்வளவு நேரம்ல என்னால இங்க இருக்க முடியாது சரோ. வேணும்னா ஞாயிற்றுக்கிழமை போலாமா? அதானே இப்படி சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க இஷ்டம், எப்படியாவது போங்க, நான் வரல. சரி பூ. சரி சேகர், நான் யோசிச்சுட்டு சொல்றேன். எங்க சனி நேர பிள்ளைகளுக்கு லீவ் தான், அன்னைக்கு போவோம். சரி சரோ. அந்த இன்ஜினியரா தான் இருக்கும். தம்பி இன்ஜினியர் உள்ள வாங்க. ஏங்க இவர்தான் நம்ம வீடு கட்ட போற பில்டப். எப்பு இவர்தான் என் புருஷன் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு. ஹாய் சார், குட் மார்னிங். குட் மார்னிங் பா. நானே என் புருஷன பிள்ளைகளை வாழைக்கு அந்த வீடு கட்ட போறேன் பூ. வாங்கிட்டே கெட்டதுக்கு தரலாம், நீ முடிவு எடுத்துட்டோம். அப்படியாக்கா, ரொம்ப சந்தோஷம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டி தந்துருவேன்க்கா. அட்வான்ஸ் இன்னைக்கு தரீங்களா இல்ல நாளைக்கு தரீங்களா? எப்ப தம்பி, என் புருஷன் இப்பவே தந்துருவாவே. எப்பா உன் அக்கௌண்ட் நம்பர் சொல்லு, நான் உனக்கு போன்லயே அனுப்பிடுறேன். சரி சார். அப்படியே முதல்ல போய் இடத்த பாத்துடலாமா? என்னைக்கு அஸ்திவாரம் போடலாம்? எப்போ இன்னைக்கு அட்வான்ஸ் தந்துறியம்ல, நாளைக்கே போட்டுருப்பு. சரிக்கா, நாளைக்கு அஸ்திவாரத்தை போட்டுடலாம். தங்கச்சிமா சாப்பிட்டியாடா? ஆமாக்கா சாப்பிட்டேன். என்னடா சாப்பிட்ட? இந்த குழந்தை இன்னைக்கு காலையில கடை போட்ட மாதிரியே இல்லையே. ஏக்கா இன்னைக்கு வீட்லயே சமைச்சிட்டேன். என்னடா செஞ்ச? அதுவா, பிரெட்ல சாம தடவி கிழவனுக்கு கொடுத்துட்டேன். நானும் அதுல 2 துண்டு சாப்பிட்டுட்டு அந்த ஆளை காலையில டிபனை முடிச்சாச்சு. அப்படியாடா, நல்ல சமையல்தான். நீங்க என்னக்கா சாப்பிட்டீங்க? இன்னைக்கு சௌந்தர்யா கம்பு தோசை சுட்டிருந்தா. ரொம்ப அற்புதமா இருந்தது. என் மருமவ அமுதா கூட இந்த மாதிரிலாம் வெரைட்டியா சமைக்க மாட்டா. ஆனா சௌந்தர்யா நல்லா சமைக்கா. அப்படியாக்கா? ஆமா தங்கச்சி, நான் வந்ததுக்கு ஒரு சுத்து ஊதி இருக்கேன்ல. இதுக்கு காரணம் அந்த குழந்தையும் சௌந்தர்யாவும் தான். ஏன்னா 2 பேரும் நல்ல சுவையா சமைக்கிறாவளா. நல்லா சாப்பிட்டு புடியேன். அப்பதான் ஒரு மரத்தடியை பார்த்து உட்காந்து கதை உடியமா. நேரம் போறதே தெரியல. வீட்டுலயும் ஒரு வேலையும் கிடையாது. கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடுவேன். அதுவே நல்ல எக்ஸசைஸா அமைஞ்சிடுது. அந்த ஆளை போய் படுத்து வரங்கிடுவேன். சரிக்கா, உங்க பியாத்தி எப்படி இருக்கா? போய் பாக்குறீங்களா? இப்ப நல்லா இருக்காமா. வீடு இல்லாம தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டா. இப்போ சரோஜாவோட வீட்டுல தானே இருக்கா. அது தெரிஞ்சு சண்டை போட்டுட்டு தான் என் மருமவ வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. நானும் போனால் போகட்டும் போடான்னு நான் பாட்டுக்கே இருக்கேன். சரிக்கா, உங்க மாமா வாங்க ஊருக்கு கூப்பிடலையே உங்களை? கூப்பிட்டுட்டு தான் கிடக்கா. நான் தான் ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கேன். ஆடி மாசம் அடி எடுத்து வைக்க கூடாது, புரட்டாசி மாசம் வீட்டை விட்டு புறப்படக்கூடாதுன்னு இப்படி கதையை விட்டு இங்க இருக்கேன். இது என்னக்கா புதுசா இருக்கு? வேற என்னமா செய்ய? என்னமோ பாசத்துல சிறந்த மருமகள் மாதிரி எப்போ வருவியத்தேன்னு நிமிஷத்துக்கு 4 போன்னு போறியா. இங்க இருக்க வரைக்கும் அத்தே நீ சாப்பிட்டியா இருக்கியா செத்தியான்னு கேட்க மாட்டா. அங்க போனதுல இருந்து என்னவோ பாசம் வானத்துல இருந்து குதிச்ச மாதிரிதான் ஒரே போனா இருக்கு. அதான் அதை இதை சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. சரிக்கா, இன்னும் 2-3 மாசத்துல புறப்பட்டு வர சொல்லுவாள, என்ன செய்வீங்க? அதான்டா தங்கச்சி, தெரியல. எனக்கு இந்த ஊரை விட்டும் இந்த வீட்டை விட்டும் போகவே மனசே இல்லை. சரோஜா அம்மா இருக்காளே சௌந்தர்யா, அவ பெத்த தாய் மாரி கவனிச்சுக்கிட்டியா. எல்லாத்துக்கும் மேலா எனக்கு ஒரு தங்கச்சி இங்கதான் கிடைச்சிருக்கா. உங்களெல்லாம் விட்டுட்டு எனக்கு போகவே மனசு இல்லம்மா. காலம் முழுக்க இங்கே இருந்துடலான்னு தோணுது. ஏக்கா, அதான் உங்களுக்கு இங்க ஒரு தோட்டம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல? தோட்டம்லாம் இல்லம்மா, வெறும் காடுதான்.
முன்னொரு காலத்தில் என் புடிச்சங்க விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு பிறகு அவரு ஓடி போயிட்டாரு. அதோட அங்க விவசாயம் பண்ண ஆளே கிடையாது. அந்த இடத்த அப்படியே போட்டுட்டு நாங்க சென்னைக்கு போயிட்டோம். அங்கதானே என் பிள்ளைக்கு வேலை எடுக்குது. அதனால குடும்பமா அங்க போயிட்டோம். அங்க சொந்த வீடும் கிடையாதுமா, வாடகை வீடுதான். ஏக்கா பேசாம உங்க புருஷன் விட்டுட்டு போன விவசாயத்தை நீங்க ஆரம்பிங்களா? அதாம்மா நானும் என் மருமகிட்ட சொன்னேன், இடத்த ஒண்ணு விற்கணும் இல்ல விவசாயமாவது பண்ணணும்னு. உங்களுக்கு எதுக்கிட்டே தேவையில்லாத வேலை ஒழுங்கா புறப்பட்டு வாங்கன்னு சொல்லியா. கழுதைக்கு தெரியுமா கருப்புற வாசனை. சொந்த ஊரை விட்டுட்டு சொர்க்கத்திலே போய் இருந்தாலும் அது சொர்க்கமா இருக்காதுமா, நரகமா தான் இருக்கும். ஆமாக்கா என்னமோ சரி, அது உண்மைதான். நானும் அதனாலதான் இந்த ஊரை விட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்கேன். ஆமாண்டா தங்கச்சி, நம்ம இங்கேயே இருந்துடலாம். அதுக்கு ஒரே வழி விவசாயத்தை நம்ம மறுபடியும் ஆரம்பிக்கணும். அதுக்கு என்னக்கா ஆரம்பிச்சிடலாம். என் புருஷன் இருக்காரு, நான் இருக்கேன், நீங்க இருக்கீங்க. ஆள் எதுக்கு தேடணும்? உங்க இடம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நம்மளே முதல்ல போய் வேலைகளை ஆரம்பிப்போம். சரிம்மா தங்கச்சி, நாளைக்கு போலாம். சரிக்கா.